ஹெட்பேண்டை நருட்டோ தூங்கி எந்திரிச்சு வரான். வந்து பார்க்கும்போது 15ஆம் தேதி ரவுண்ட் பண்ணியிருக்கு. இது நருட்டோவுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான டே. நம்ம சீக்கிரமா சாப்பிட்டு உடனே போகணும் அப்படின்னு நருட்டோ மனசுல நினைச்சிட்டு வேகமா சாப்பிடுவான். இந்த இடத்துல தான் சாசுகே சகுரா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ் அப்படின்னு இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ நிஞ்சா அகாடமிக்கு போயிட்டு இருப்பான். போற வழியில கோனோஹாமரு வழக்கம் போல ரொம்பவுமே கேவலமா ஒளிஞ்சிட்டு நிப்பான். நருட்டோ வரதை பார்த்த உடனே நில்லு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோனோஹாமரு கத்துவான். அந்த டைம்ல அவனோட கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவான். என்ன கோனோஹாமரு ஆச்சு அப்படின்னு நருட்டோ கேட்பான். தெரியாம வலிக்கி விழுந்துட்டேன், நீ தான் என்னோட முதல் எதிரி அப்படின்னு கோனோஹாமரு சொல்லுவான். கோனோஹாமரு நருட்டோ கூட சண்டை போடணும்னு வருவான். பட் நருட்டோ, எனக்கு இன்னைக்கு ஓரியன்டேஷன், நான் இனிமேல் ட்ரூ நிஞ்சா, என் ஹெட்பேண்டை பார்த்தையில அப்படின்னு சொல்லி நருட்டோ அவன் தலையில ஹெட்பேண்டை காட்டுவான். அதை பார்த்த கோனோஹாமரு ஷாக் ஆவான். ஓரியன்டேஷனா அப்படின்னு. இதுக்கப்புறமா சகுராவோட வீட்டை காட்டுவாங்க. டைம் ஆச்சுல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. இன்னும் என்ன குழந்தைமையே நடத்தாதீங்க அப்படின்னு மனசுக்குள்ள கத்துவா. நான் இனிமேல் ஒரு ட்ரூ நிஞ்சா, நான் தான் சகுரா ஹருனோ அப்படின்னு சொல்லி அவ பேசிட்டு நடந்து வந்துட்டு இருப்பா. வர வழியில ஈனோவை பாப்பா. ஈனோ வந்துட்டு குட் மார்னிங் சகுரான்பா, அவளும் குட் மார்னிங் ஈனோ அப்படின்னு சொல்லுவா. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்க மாதிரி இருக்கும். நீ எல்லாம் எப்படி கிராஜுவேட் ஆனே தெரியல சகுரான்னு ஈனோ கேப்பா. இனிமேல் நீயும் நானும் ஒரே மாதிரி தான், நானும் கிராஜுவேட் ஆயிட்டேன் அப்படின்னு சகுரா சொல்லுவா. ரெண்டு பேரும் நடந்து போவாலே காம்படிஷன் வச்சு நடந்து போவாங்க. ரெண்டு பேரும் யார் ஃபர்ஸ்ட் போறதுங்க மாதிரி கிளாஸ் ரூமுக்கு என்ட்ராவாங்க. நிஞ்சா அகாடமில நருட்டோவை காட்டுவாங்க. நருட்டோவை பார்த்த ஷிகமாரு, இங்க கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் தானே இடம் இருக்கு, நீ எப்படி இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நருட்டோ, என் தலையில இருக்க ஹெட்பேண்டை நீ பார்க்கவே இல்லையா, இது எனக்குனே செஞ்ச மாதிரி இருக்கல, என்னை பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமா இருக்கலன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹினாட்டா நருட்டோவை பார்த்து வெக்கப்பட்டுட்டு இருப்பா. கிளாஸ்க்குள்ள என்ட்ரான சகுராவும் ஈனோவும் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சாகுராவை பார்த்து நருட்டோ வெக்கப்படுவான். அண்ட் நருட்டோ பண்றதெல்லாம் பாக்குறப்ப அவன் சகுராவை ஒன் சைடு லவ் பண்ற மாதிரி தெரியும். சகுராவை பார்த்துட்டு சகுரா என்னதான் பாக்குறா, எனக்கு இந்த ஹெட்பேண்ட் அழகா இருக்கும் போலக்கு, அதான் என்னைய பார்த்துட்டு ஓடி வரா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான். சகுரா ஓடி வரும்போது நருட்டோ ஹாய் சொல்லுவான். அவனை தள்ளி விட்டுட்டு சாசுகேவை பாப்பா. சகுரா, சாசுகே நான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டுமான்னு சொல்லி கேட்பா. ஈனோ ஓடி வந்து, என்ன நீ போய் பக்கத்துல உட்காருவியா அப்படின்னு சொல்லி மிரட்டுவா. அப்ப சகுரா, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன், நான் தான் போய் உட்காருவேன் அப்படின்னு சொல்லுவா. அப்ப எல்லா பொண்ணுகளுமே சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சுக்குவாங்க. அப்படி பார்த்தா நாங்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே வந்துட்டோம் அப்படி இப்படின்னு. இது சாசுகேவுக்கு ரொம்பவுமே டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். இங்க நிஞ்சா அகாடமியில நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஹொகாகேவோட சேர்ந்து அவங்களோட ஜொனின் லெவல் சென்சேஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இதுதான் சாசுகே உச்சிகாவா அப்படின்னு அங்க இருக்கவங்க விசாரிச்சுட்டு இருப்பாங்க. உச்சிகா கிளான்லயே மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு பையன் தானே அப்படின்னு ஒரு சென்சே கேட்பாங்க. இந்த இடத்துல ககாஷி அந்த கிறிஸ்டல் பால்ல பார்க்கும் போது நருட்டோவை பார்த்துட்டு, இதுதான் நருட்டோ உசுமாக்கியா அப்படின்னு கேட்பாரு. இதுக்கப்புறமா நருட்டோ பெஞ்ச் மேல ஏறி உட்கார்ந்து சாசுகேவை முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். இதை பார்க்குற அந்த பொண்ணுகள்லாம், ஏ நருட்டோ ஒழுக்க மரியாதையா அங்க இருந்து நகர்ந்து வந்துரு, என்ன சாசுகேவே முறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நருட்டோ மனசுக்குள்ள, அப்படி இவங்கிட்ட என்னதான் இருக்குன்னு எல்லா பொண்ணுகளும் இவனையே பார்த்துட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப முன்னாடி இருந்த ஒரு பையன் நருட்டோவை பின்னாடி தள்ளி விட்டுருவான். தள்ளி விடும் போது சாசுகேவும் நருட்டோவும் கிஸ் பண்ணிக்குவாங்க. இதை பார்க்குற எல்லா பொண்ணுகளுமே ஷாக் ஆவாங்க. குறிப்பா சகுரா, நான் தான் அவனோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா இருக்கணும்னு நினைச்சேன், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு டென்ஷன் ஆவா. நருட்டோ சாசுகே ரெண்டு பேருமே வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப சாசுகே, உன்னை சும்மா விட மாட்டேன் நருட்டோன்னு மனசுல நினைச்சிட்டு இருப்பான். அப்ப அங்க நின்னுட்டு இருக்க எல்லா பொண்ணுகளுமே நருட்டோவை அடிக்க ஆரம்பிப்பாங்க. இதை பார்க்குற ஹொகாகே, திரும்ப நருட்டோ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு ஹொகாகே நினைப்பாரு. இருக்கா சென்சே கிளாஸுக்கு வந்து லெக்சர் எடுக்க ஆரம்பிப்பாரு. எனக்கு தெரியும் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியும் கிராஜுவேட் ஆயிட்டீங்க, இப்ப நீங்க எல்லாருமே கெனின் லெவல்ல இருக்கீங்க. இப்ப உங்க டீம்ல மொத்தம் 3 பேர் இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஒரு ஜொனின் இருப்பாரு, எலைட் நிஞ்சா அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல நருட்டோ அடி வாங்கி தீஞ்சு போய் கிடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் எல்லாருமே யார் கூட டீம் அப் ஆவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப சகுரா ஈனோவும் சாசுகே கூட யாரு இருக்க போறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப சகுரா, நான் தான், உனக்கு தெரியாதா ஈனோ அப்படின்னு சொல்லி மனசுல நினைப்பா. என்னது ஒரே டீம்ல 3 பேரா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டிஸ்கஸ்டா சாசுகே ஃபீல் பண்ணுவான். சகுரா என் டீம்ல இருந்தா நல்லா இருக்கும், ஆனா அந்த சாசுகே டீம்ல மட்டும் நான் போய் சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு நருட்டோ யோசிச்சுட்டு இருப்பான். இருக்கா இதுக்கப்புறமா நாங்க ரேங்க் வைஸ் பிரிச்சு தான் இந்த டீமை ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், இப்போ நான் உங்களுக்கு டீம் யார் யாருன்னு அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. இப்போ இருக்கா டீம் 7 அனௌன்ஸ் பண்றாரு. டீம் 7ல நருட்டோ உசுமாக்கி, சகுரா ஹருனோ அப்படின்னு சொல்லுவாரு.
அப்ப நருட்டோ ஹை ஜாலி அப்படின்னு இருப்பான். அப்ப சக்குரா டிப்ரெஷன்ல இருப்பா. அதுக்கப்புறமா சாசுகே உச்சிஹா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சக்குரா ஜாலியா இருப்பா, நருட்டோ கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருப்பான். ஹினாட்டா தூரத்துல இருந்து நருட்டோவை பார்த்துட்டு எனக்கு நருட்டோ கூட சேர்றக்கு இதுல வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவா. இதுக்கப்புறமா டீம் 8 யுருகா அனௌன்ஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஹினாட்டா ஹியூகா, அப்புறம் கீபா இனுசுகா, மூணாவதா ஷீனோ அபுராமி. சக்குரா சாசுகே கூட டீம் அப் ஆனதை பார்த்து ஈனோ வயிறெறிவா. இதுக்கப்புறமா ஈனோ கிட்ட ஷிகமாரு எனக்கு இது என்னன்னே புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பான். இதெல்லாம் உனக்கு எப்படி புரியும் அப்படின்னு சொல்லி ஈனோ ஒரு மாதிரி சொல்லுவா. அதை கேட்குற ஷிகமாரு ஏன்னா நான் ஒன்றும் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவனுக்கு எப்போ பார்த்தா இவனை பற்றியே தான் நினைப்பு, சத்தியமா நான் உன் டீம் மட்டும் சேரவே மாட்டேன்னு சொல்லி ஈனோ சொல்லுவா. அப்ப இருக்கா டீம் 10ன்னு சொல்லி ஈனோ யாமனாக்கா ஷிகமாரு நாரான்னு சொல்லுவாரு. என்னமோ என் டீம்ல சேர மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு ஷிகமாரு சிரிப்பான். மூணாவது பர்சன் சோஜி ஆக்கிமிச்சி. இவன் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டே இருப்பானே அப்படின்னு சொல்லி ஈனோ தலையில கைய வைப்பா. நருட்டோ டக்குன்னு எந்திரிச்சு என்ன மாதிரி ஒரு திறமையான நிஞ்சாவை எதுக்கு சாசுகே மையான ஒரு பைத்தியம் கூட சேர்த்து வச்சீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவான். சாசுகே தான் இதுக்குள்ளே ஹை ரேங்க் வாங்கியிருக்கா, நீ தான் ரொம்பவுமே மோஸ்ட் கேவலமான மார்க்ஸ் வாங்கியிருக்க, அதனால தான் லெவலப் பண்ணுறதுக்காக இப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கேட்குற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் சாசுகே நீ தேவையில்லாமல் என் வழியில் குறுக்க வராத அப்படின்னு சொல்லுவான். அப்போ நருட்டோ சாசுகே கூட சண்டை போடுவான். சக்குரா சாசுகே கூட சண்டை போடாமல் கம்முனு கோரு நருட்டோ அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறமா யுருகா சென்சே எல்லாரும் போய் சாப்பிட்டு வாங்க, லஞ்ச் டைமுக்கு அப்புறம் அவங்க ஜோனினை போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறமா சக்குரா நம்ம சாசுகே கூட சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைப்பா. நருட்டோ சாக்குரா கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைப்பான். நருட்டோ போய் சாக்குரா கிட்ட நீ நானும் வேணா சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பான். நான் எதுக்கு உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு சாக்குரா கோவப்படுவா. இதை கேட்கற நருட்டோ நீ நானும் ஒரே டீம் தானே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் எதுக்கு உன்ன மாதிரி ஆள் கூட எல்லாம் உட்காந்து லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்ட்டு சாசுகேவை தேடி போவா. அந்த இடத்துல நருட்டோ ரொம்ப ஃபீல் பண்ணி நிற்பான். சக்குரா என் டீம்ல இருக்கான்னு சந்தோஷப்படுறதா இல்ல சாசுகே என் டீம்ல இருக்கான்னு வருத்தப்படுறதான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான் நருட்டோ. அப்பதான் சாசுகே சாப்பிட்டு இருக்கத நருட்டோ பார்ப்பான். சாசுகேவை பார்த்த உடனே நருட்டோ ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு நல்ல ஐடியா அப்படின்னு யோசிக்கிறான். இதுக்கப்புறமா ஷிகமாரு ஈனோ சோஜியை காட்டுவாங்க. அந்த இடத்துல ஈனோ நம்ம டீம் நல்ல பர்ஃபார்ம் பண்ணணும்னா நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லுவா. ஷிகமாரு மனசுல இவ சொல்றத கேட்காம விட்டோம்னா இவ நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா அப்படின்னு யோசிப்பான். இந்த இடத்துல தான் ஷிகமாரு நருட்டோவை நோட் பண்ணுவான். நருட்டோ சாசுகேவை ஒளிஞ்சிருந்து தாக்க போவான். சாசுகேவுக்கும் நருட்டோவுக்கும் சண்டை நடக்கும். இதை பார்க்குற ஈனோ கோவப்படுவா. கடைசியில பாத்தீங்கன்னா சாசுகே ஜெயிச்சிருவான். சாசுகே ஜெயிச்சு வெளியே வரத பாக்குற ஷிகமாரு சாசுகே நருட்டோ எவ்வளவு சீக்கிரமா தோக்கடிப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அப்ப ஈனோ சாசுகேவெல்லாம் நருட்டோ தோக்கடிக்க முடியுமா அப்படின்ட்டு திமிரா பாப்பா. சக்குரா சாசுகே கூட சேர்ந்து சாப்பிடாம இருக்கமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதுன்னு மட்டும் இல்லாம நான் ஏன் சின்ன நெத்தியோட பிறந்திருக்க கூடாது, கருமம் இவ்வளவு பெரிய நெத்தியை வச்சுட்டு நான் ரொம்ப படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப சாசுகே ஒரு மரத்துல சாஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பான். அதை பாக்குற சக்குரா இவன் நம்மளதான் அப்படி பார்த்துட்டு இருக்கான் போல இருக்குன்னு வெக்கப்படுவா. சக்குரா உடனே கனவுல சாசுகே இருந்துட்டு அவளோட நெத்தியை பார்த்து அது வைடாவும் நல்ல சாமிங்காவும் இருக்கு, எனக்கு அதை பார்த்தா கிஸ் பண்ணணும் போல தோணுதுங்கிற மாதிரி கனவுல நினைச்சிட்டு இருப்பா. ஆனா இதெல்லாம் ஃபேரி டெய்ல மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு திரும்ப சோகமாயிருவா. சக்குரா மனசுல நினைச்ச மாதிரியே சாசுகே வந்து பேசுவான். யா ஃபேரி டெய்ல் உண்மைதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ரொம்பவுமே சந்தோஷப்படுவா சாக்குரா. திடீர்னு சாசுகே நருட்டோவா இருந்தா இப்படிதானே சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும், நருட்டோவை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி சாசுகே சாக்குரா கிட்ட கேட்பான். நருட்டோவா எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான், அவனுக்கு என்னோட ஃபீலிங்ஸ்லாம் தெரியாது, என்னமோ என்ன தொல்லை பண்றத ரொம்ப சந்தோஷமா பண்ணுவான், அவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தொல்லை தான் அப்படின்னு சாக்குரா சொல்லுவா. சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு தேவையில்லை, நீ என்ன அக்செப்ட் பண்ணணுங்கிறது தான் சாசுகே, அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு கிஸ் பண்ண வருவா. இந்த இடத்துல சின்னதா ஒரு பிளாஷ்பேக் போகும். பாத்தீங்கன்னா வந்தது நெஜ சாசுகே கிடையாது, நருட்டோ தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருப்பான். கிட்டத்தட்ட நருட்டோ சாசுகேவை தோக்கடிச்சு அவனை கட்டி போட்டு வச்சுட்டு வந்திருப்பான் அவங்க வீட்லயே. சாசுகே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன நருட்டோ கிஸ் பண்ணலான்னு போகும்போது அவனுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிரும். அப்ப திடீர்னு ஓட ஆரம்பிச்சிருவான். இதை பாக்குற சாக்குரா ஓ கிஸ்னு ஒன்னு அவன் வெக்கப்பட்டு ஓடுறான் போல இருக்குன்னு வெக்கப்படுவா. இதுக்கப்புறமா பாத்ரூமுக்கு ஓடி போற நருட்டோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் இழந்துருவான். நல்ல வேளை வயிற்று வழியில் அங்கேயே டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்ட்ரோல் இழக்காம இருந்தேன், இல்லைன்னா செருப்படி தான் வாங்கியிருப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பான். சாக்குரா கிட்டத்தட்ட என்ன பிடிக்காதுங்கிற விஷயத்த 100 தடவைக்கு
மேல சொல்லியிருப்பா. இருந்தாலும் இப்ப நான் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா சகுரா சாசுகேவை வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுவான். இந்த டைம்ல சாசுகே தப்பிச்சு வந்துருவான். வரும்போது சகுரா அவனை பார்த்துட்டு இனிமேல் நான் உன்னை தொல்லை பண்ணிட்டே தான் இருக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டு வலிஞ்சு பேசிட்டு இருப்பா. இதை கண்டுக்காம சாசுகே வாட்டுக்கு போவான். அப்ப சகுரா வந்துட்டு சாசுகேன்னு கூப்பிடுவா. அப்ப சாசுகே நருட்டோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப எதுக்கு தேவையில்லாம டாபிக்க மாத்திர சாசுகே அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ரொம்பவுமே தொல்லை, அவனை எல்லாம் வளர்த்தறக்கு அவங்க பேரண்ட்ஸ் இல்லையில, அதனால தான் இப்படி இருக்கான், நல்லது கெட்டதுல யாரும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நருட்டோவை ரொம்பவுமே கேவலமா பேசுவா. அவனுக்கு அவனை பத்தி மட்டும்தான் அக்கறை, வேற யாரு எப்படி போனாலும் என்ன அப்படின்னு வாழ்றவன், அவனை பத்தி எல்லாம் பேசாத சாசுகேங்கிற மாதிரி சொல்ல வருவா சகுரா. இதை கேட்கற சாசுகே ரொம்பவுமே கோவப்பட்டு பேரண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் ஒபேவா இருப்பாங்களா, தனியா இருக்கிறதோட கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கோவப்படுவான். நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லி சகுரா கேட்கும் போது ஏன்னா நீ என்ன ரொம்ப தொல்லை பண்ற அப்படின்ட்டு சாசுகே நடந்து போக ஆரம்பிச்சிருவான். சகுராவை பாக்குறதுக்காக பாத்ரூம்ல இருந்து வேகமா நருட்டோ ஓடி வருவான். அப்ப நெஜ சாசுகேவை பார்த்துருவான். பார்த்ததுக்கு அப்புறமா நீ எப்படி தப்பிச்சு வந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு சாசுகே எஸ்கேப் ஜுட்ஸு அதுதானே ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லி தருவாங்க, அதுவும் கூட மறந்துட்டியாடா லூசு பையலே அப்படின்பான். இதை கேட்கற நருட்டோ ரொம்பவுமே டென்ஷன் ஆவான். அதுக்கப்புறமா சாசுகே என்னமா எதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கேட்பான். உன் உருவத்தில் சுத்தும் போது என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலான்னு தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ட்டு ஷேடோ குளோனை யூஸ் பண்ணி மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் நருட்டோ. மறுபடியும் ஷேடோ குளோன்ஸா அப்படின்னு சாசுகே பார்ப்பான். திடீர்னு நருட்டோக்கு வயிறு வலி வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அவனோட ஷேடோ குளோன்ஸ் கூட அக்கப்போர் பண்ணிட்டு இருப்பான், யாரு ஃபர்ஸ்ட் பாத்ரூம் போறது அப்படின்னு. சகுரா சாசுகே சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு கொண்டு இருப்பா. நம்ம கஷ்டப்படுற மாதிரி தானே நருட்டோவும் கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லி நருட்டோக்காக ஃபீல் பண்ணுவா. அதுன்னு மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் டைம் நருட்டோவை பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் அவங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப நருட்டோ வயிற்றுல கை வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். சகுரா நருட்டோவை பார்த்த உடனேயே எந்திரிச்சு வா நருட்டோ நம்ம கிளாஸுக்கு ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. இதை பார்க்குற நருட்டோ சாசுகே தான் நம்ம கிட்ட பிராங்க் பண்ணுவானோ அப்படின்ட்டு ஷேடோ குளோன் யூஸ் பண்ணலான்னு வரும்போது திரும்ப வயிறு வலி வர ஆரம்பிச்சிரும். இது என்ன காலையிலேருந்து டார்ச்சர் பண்ணுதேன்னு ஓட ஆரம்பிப்பான். இதை பார்க்குற சாகுரா நருட்டோ உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆவா. நருட்டோவோட வீட்டில் ஒக்காகேவும் கக்காஷியும் இருப்பாங்க. அப்ப கக்காஷி காலையில நருட்டோ குடிச்சிட்டு போன பாலை எடுத்து பார்ப்பாரு. பார்த்த எக்ஸ்பைரி ஆயிருக்கும். கண்டிப்பா அதை இருந்தானா அவன் நாள் முழுக்க பாத்ரூம்ல தான் இருப்பான் அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது நருட்டோ பாத்ரூம்ல இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட இந்த இடத்துலயே முடிக்கிறாங்க. இது